ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 5 மாதம் முடிந்த குழந்தைக்கு ஹோம் மேடாக சரலாக் எப்படி கொடுக்க போகிறோன்னு தான் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தை சூப்பராக இருக்கும். எதுவாக இருந்தாலும் நாங்கள் ட்ரை பண்ணி அது நல்லா இருந்தால் மட்டும் தான் உங்கள்கிட்ட கொடுப்போம். ஃபஸ்ட் வாங்க என்னென்ன பொருள்: அவல் 2 ஸ்பூன், பொட்டுக்கடலை 2 ஸ்பூன், வால்நட் 2 ஸ்பூன், பாதாம் 2 ஸ்பூன், ஒரு கை அளவுக்கு மக்கானா, 2 ஸ்பூன் பிஸ்தா, 2 ஸ்பூன் முந்திரி. இதை நம்ம எல்லாம் எடுத்துக்கலாங்க. இதில் ஒவ்வொன்றும் ஒரு இது எல்லாமே ஹெல்த்தி தான். பிஸ்தாவிலேருந்து பிஸ்தா கண்டிப்பாக அன்சால்ட்டட் பிஸ்தா எடுத்துக்கோங்க, நார்மல் சால்ட்டட் பிஸ்தா எடுக்காதீங்க. இதை நம்ம இப்போ ஒன்று ஒன்றா போட்டு வறுக்கணும், மொத்தமாக கொட்டி வறுக்கக்கூடாது. இப்போ அவலுன்றது ஒரு 10 செகண்ட்லேயே பொரிஞ்சிடும். அதனால் நம்ம மொத்தமாக எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி ஒரு இது வறுபடும், ஒரு இது வறுபடாது. அதனால் ஒவ்வொன்றா நம்ம கொட்டி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் போடுறதுனால நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், அவலை போட்டேன். நான் ஃபஸ்ட்டு அவல் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டிகிட்டே இருந்தோடனே அது சும்மா பொரிஞ்சு வரும். பொரிஞ்சு இப்படி அழுத்தினா நல்லா சாஃப்டாக இருந்து உடையணும். அதுதான் பதங்க. நல்லா கிண்டிகிட்டே நல்லா வறுபட்டோடனே ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து தான் கண்டிப்பாக சேர்க்கணும். அதேமாரி பாதாமில் இப்போ தான் 5 மாதம் கம்ப்ளீட் ஆகுதுன்னா ஊற வச்சு அதோட தோலை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது மக்கானாவும் போடக்குள்ளே கண்டிப்பாக இதாக இருக்கணுங்க. தீஞ்சிடும் கொஞ்ச நேரத்தில். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வறுபட்டுடணுங்க. வறுத்து ஒரு 10 செகண்ட் தான், அவ்வளோதாங்க டைமிங்கு. அந்த 10 செகண்ட்குள்ளேயே நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாதாம் நீங்கள் ஊற வச்சு தான் நறுக்கணும். நேரம் ஆகுன்னா உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேங்க. சுடுதண்ணியில் போட்டு 5 நிமிஷம் ஊற வச்சிங்கனாவே அது வெளியே வந்துடுங்க. அப்புறம் பொட்டுக்கடலை இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. அடுத்தது முந்திரி, அடுத்தது ஆல்மண்ட், பிஸ்தா, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வறுத்து தாங்க சேர்க்கணும். இங்கே பாருங்கள், முந்திரி, பிஸ்தா, திராட்சை கூட நீங்கள் 2 கிரேப்ஸுமே சேர்த்துக்கலாம். பிளாக்கும் சேர்த்துக்கலாம், இதுவும் சேர்த்துக்கலாம். ஆனால் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். ஏன்னா அதுலேருந்து ஜூஸியாக தானே இருக்கும், அதனால் ஆயில் பிரியும். அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி. இப்போ இது எல்லாத்தையும் வறுத்து தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், நல்லா ஒரு ஃபேன் காற்றுல நல்லா கொட்டி ஆற வச்சுக்கோங்க. பாருங்கள், அவல் எப்படி சாஃப்டாக இப்படி நறுக்குனா அப்படியே இந்த மாதிரி உடஞ்சி போகணும், அதுதான் பதம். மக்கானா அதேமாரி உடையணும் இப்படி 2ஆ, அதுதான் மக்கானாவுக்கும் பதம். இது 2த்துக்கு மட்டும்தான். மற்றபடி நம்ம எல்லாத்தையும் லைட்டாக வறுக்கிற மாதிரியே வறுத்துடணுங்க. அங்கே பாருங்கள், பொட்டுக்கடலை எவ்வளோ இதாக இருக்குது. அடுத்தது முந்திரி, அடுத்தது பாதாம், வால்நட், பிஸ்தா. வால்நட் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு செய்கிறக்குள்ள உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுதுன்னா அதை ஊற வச்சு அதோட தோலை உரிச்சிங்கன்னா வந்துடும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் பேனில் போட்டு வறுத்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், நான் அவல் போட்டாச்சு. அடுத்தது பொட்டுக்கடலை, எல்லாத்தையும் ஒன்று மக்கானா 4, அதுக்கப்புறமேட்டுக்கு முந்திரி 4. அப்பைக்கும் அரைச்சிக்கலாம், இல்லை அரைச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 3 ஆல்மண்ட் சேர்த்துக்கோங்க. அடுத்தது வால்நட் 2 சேர்த்துக்கோங்க. வால்நட் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்தது பிஸ்தா ஒரு 5, 6 சேர்த்துக்கோங்க. மிக்சியில் நல்லா பல்ஸ் மோடில் விட்டு அரைக்கணும். ஒரேடியாக அரைச்சிங்கன்னா ஆயில் பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக பொடியாக அரைச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் தான் கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. நம்மளுக்கு தேவைப்படுறப்ப கூழாவோ அல்லது பாலில் மிக்ஸ் பண்ணியோ ஜூஸில் மிக்ஸ் பண்ணியோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ பாருங்கள், நான் 2 ஸ்பூன் பவுடர் எடுத்துக்கிட்டேன், நட்ஸ் பவுடர் எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைங்க. நல்லா கரைச்சி அடுப்பில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வச்சு வேக வச்சு எடுத்திங்கனாவே போதும். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய், மீண்டும் சந்திப்போம்.